அம்மாக்களே, இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கோவிலாக மாற்றும் சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா? அது அந்த வீட்டில் இருக்கும் மனைவியிடம்தான் இருக்கிறது. ஒரு பெண் நல்லபடியாக வீட்டை பார்த்து கொண்டால் அந்த வீட்டில் அமைதி வரும், வளம் வரும், சந்தோஷம் வரும். ஆனால் ஒரு பெண் கவனமில்லாமல் வாழ்ந்தால் அந்த வீட்டில் சண்டையும் கவலையும் குறையும் வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அம்மாக்களே, ஒரு வீட்டை நடத்தும் பெண் எப்படி வாழ வேண்டும் என்று முனிவர்கள் சில வழிகளை சொன்னார்கள். காலையில் எழுவது. அம்மாக்களே, ஒரு வீட்டின் அதிர்ஷ்டம் காலையில் ஆரம்பமாகிறது. சூரியன் உதயமாகும் முன்பே அந்த வீட்டின் மனைவி எழுந்துவிட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முதலில் மனசுக்குள் சொல்ல வேண்டும், இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். அதற்கு பிறகு வீட்டின் முன் தண்ணீர் ஊற்றி அழகான கோலம் போட வேண்டும். கோலம் போட்ட வீடு பார்த்தால் தேவர்கள் கூட அந்த வீட்டுக்குள் வர ஆசைப்படுவார்கள். விளக்கு ஏற்றும் வழக்கம். அதற்கு பிறகு வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த விளக்கு எரியும் போது அந்த வீட்டில் இருக்கும் இருள், கவலை, கஷ்டம் எல்லாம் மெதுவாக அகலும். அம்மாக்களே, வீட்டில் குங்குமம், மஞ்சள் எப்போதும் குறையக்கூடாது. அது வீட்டின் மங்களத்துக்கு அடையாளம். வீணாக்காத பழக்கம். முனிவர் சொன்னார், ஒரு வீட்டில் தண்ணீர் வீணாக கூடாது. தண்ணீர் என்பது ஒரு தெய்வதை போன்றது. அதை மதித்து பயன்படுத்தும் வீட்டில் எப்போதும் வளம் இருக்கும். அதே போல அரிசி, பருப்பு, உப்பு, புளி இந்த பொருட்களை அளவாக பயன்படுத்த வேண்டும். வீட்டில் இருக்கும் பொருட்களை சிக்கனமாக பார்த்து கொள்ளும் பெண் அந்த வீட்டின் அதிர்ஷ்டம். வீட்டு ஒழுங்கு. அம்மாக்களே, ஒரு வீட்டில் பொருட்கள் எல்லாம் அழகாக ஒழுங்காக இருக்க வேண்டும். சமையலறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சமையலறை சுத்தமாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கும் அன்னபூரணி அம்மன் மகிழ்ச்சி அடைவாள். அதனால்தான் சமையல் செய்யும்போது அன்போடு செய்ய வேண்டும். கோபத்தோடு சமைத்த உணவை குடும்பம் சாப்பிட்டால் அந்த உணவில் சாந்தி இருக்காது. குடும்ப அமைதி. அம்மாக்களே, ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். காலையில் எழுந்தவுடன் சண்டை ஆரம்பிக்க கூடாது. இது இல்லை, அது வாங்கி கொடுங்கள், அது வேண்டும் என்று தினமும் கணவரிடம் சொல்லிக்கொண்டு சண்டை போடக்கூடாது. கணவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்றுதான் தினமும் உழைக்கிறான். அதனால் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பது. காலையில் பிள்ளைகளை அன்போடு எழுப்புங்கள். அவர்களை சுத்தமாக தயார் செய்து ஸ்கூலுக்கு அனுப்புங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது அவர்களுக்கு சொல்லுங்கள், நன்றாக படிங்க, நல்ல மனிதர்களாக வளருங்கள். அந்த வார்த்தை அவர்களின் மனதில் விதையாக முளைக்கும். கணவனை மதிப்பது. கணவன் வேலைக்கு போகும்போது அவரை சிரித்த முகத்தோடு அனுப்புங்கள். அவர் திரும்பி வரும்போது அன்போடு பேசுங்கள். அம்மாக்களே, ஒரு கணவன் வீட்டிற்கு வந்து மனைவியின் சிரிப்பை பார்த்தால் அவனுடைய ஒரு நாள் கஷ்டமெல்லாம் மறந்து போகும். ஆசை குறைவாக இருக்க வேண்டும். முனிவர் சொன்னார், வாழ்க்கையில் ஆசை இருக்கலாம், ஆனால் அதிக ஆசை வேண்டாம். அதிக ஆசை வந்தால் அதோடு சேர்ந்து அமைதியும் போய்விடும். சிறிய விஷயங்களில் கூட சந்தோஷம் காண கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தை ரசிக்க வேண்டும். அம்மாக்களே, ஒரு நாள் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் குழந்தைகளின் முகத்தை பாருங்கள். அவர்களின் சிரிப்பை ரசிக்குங்கள். உங்கள் கணவனை பாருங்கள். அவர் உங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். அப்போது உங்கள் மனசு சொல்லும், இந்த குடும்பமே என் உலகம். முடிவு. அம்மாக்களே, ஒரு வீட்டில் பெண் நல்லபடியாக இருந்தால் அந்த வீடு சொர்க்கமாக மாறும். பெண் கோபமாக இருந்தால் அதே வீடு நரகமாக மாறும். அதனால் அமைதி, சிக்கனம், அன்பு இந்த மூன்றையும் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் வீட்டில் இருக்கும் வளம், சந்தோஷம், நிம்மதி எப்போதும் குறையும்.